ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ உங்களுக்கு தெளிவா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் சித்திரை ஃப்ரெண்ட்ஸ், ஆன்டர்பிரனர்ஸ் மற்றும் கெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ஜெமக்குமார் மூலமாகவும், ராஜா சார் மூலமாகவும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். டைரக்ட்டா செஷனுக்குள்ள போயிடலாம். வி ஹேவ் வெரி ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்காக நெறைய ஷேர் பண்ற காத்திருக்கேன். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு கோ டிஜிட்டல். ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் ஒரு 10 to 12 இயர்ஸா கன்டினியூஸா எம்எஸ்எம்இஸ் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணி அண்ட் மோர் தென் ஒரு 1000லேருந்து 1500க்கும் மேற்பட்ட ஆண்டர்பிரினர்ஸ் கூட டைரக்டா இன்டராக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்து அதன் மூலமாக எதெல்லாம் வந்து ஒரு எம்எஸ்எம்இஸ் அண்ட் என்டர்பிரைசஸ்க்கு பயன்பெறும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த கோ டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு ஒரு இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓவர்வியூ. ஸோ இது எவ்வளோ ஈஸி, இது நான் என் பிஸ்னஸ்க்கு நான் பண்ணுறேன்னா இது எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களே மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி செஷன். ஸோ தேர் இஸ் அ ரேபிட் சேஞ்ச் இன் கன்சியூமர் பிஹேவியர். அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் நீங்கள் பையிங் பிஹேவியர், அதாவது நீங்கள் ஒரு பொருள் வாங்கக்கூடிய பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டோம்னா டெஃபினட்டாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்கொண்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவீங்க. நம்ம ஆஃப்லைன்ல வாங்குற பொருட்களையும் தாண்டி இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய கன்சியூம் பண்றோம். அண்ட் அதையும் தாண்டி நிறைய ரிசர்ச் பண்றோம். ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளே அதை பத்தி நிறைய படிச்சுக்கிறோம். நிறைய டாக்குமெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம கடைக்காரங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது போக நம்ம வந்து கடைக்காரங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். And இந்த மாதிரி ஒரு 10 to 15 இயர்ஸா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்றீங்க. இப்ப நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப கன்சியூமர் பிஹேவியர் மாறிடுச்சு அப்படின்னு தெரியும். உங்களோட செல்லிங் பிஹேவியர் இந்த 10 to 15 இயர்ஸ் எந்த வகையில மாறியிருக்கு? எந்த வகையில நீங்க அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க? இந்த WhatsApp, இந்த Google Pay ஆர் இந்த ஆன்லைன் பேமெண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்க உங்களோட பிசினஸ்க்கு எந்த வகையிலலாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க? எந்த வகையில கன்சியூமரோட பிஹேவியர் மாறியிருக்கு? அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட பிசினஸ் மாத்தணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின நான் உங்க முன்னாடி வச்சுட்டு, ஆ இந்த கோ டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு ஆ ஒரு குயிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓவர்வியூக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ டெஃபினெட்லி தேர் இஸ் அ பிக் சேஞ்ச் ஹேப்பனிங். இத வந்து சான்ஸா மாத்துறது அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 ஸ்டெப்ஸ் டிஜிட்டலா எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம குயிக்கா பார்க்க போறோம். ஹேவ் யூ செட் கூகுள் அலர்ட்ஸ்? கூகுள்ல வந்து கூகுள் அலர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்க. எத்தன பேர் அவங்களோட பிசினஸ்க்கு அலர்ட் செட் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படி அலர்ட் செட் பண்ணீங்க அப்படின்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களோட மெயிலுக்கு வந்து சேரும். அது எக்ஸிபிஷனா இருந்தாலும் சரி, அத பத்தின நியூஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர் பிசினஸ் பண்றீங்கன்னா, அந்த ஃபர்னிச்சர் பத்தின எல்லா நியூஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? ஸோ அப்படிப்பட்ட விஷயம் ஃப்ரீயா இருக்கு. எத்தன பேர் அத யூஸ் பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிற கொஸ்டின உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் வைக்கல அப்படின்னா, தயவுசெய்து google.com/alerts அப்படிங்கிற ஒரு லிங்க்குக்கு போய் நீங்க தாராளமா உங்களோட அலர்ட்ஸ நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ அலர்ட் செட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த லிங்க் விசிட் பண்ண உடனே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். ஸோ எவ்வளோ ஆஃபனா வந்து உங்களுக்கு அலர்ட்ஸ் போகணும்னு கேட்கும். ஆட்டோமேட்டிக்கா அ சோர்ஸஸ் அதே எடுத்துக்கணுமா? இல்ல நீங்க வேற ஏதாவது கஸ்டமைஸ்டா வேணாலும் கான்ஃபிகர் பண்ணலாம். என்ன லாங்குவேஜ்ல வேணும்? இங்கிலீஷ் அல்லாம தமிழ்ல வேணுமா? அல்லது எந்த லாங்குவேஜ்ல இருக்கணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீஜன் இந்தியாவா? வேர்ல்டு வைடா? ஆர் எனி ரீஜன் யூ கேன் இன்க்ளூட். அண்ட் அதே மாரி எவ்வளோ ரிசல்ட் வேணும்? இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா வேணுங்கிறத செட் பண்ணி, அது உங்களுக்கு உங்களோட இண்டஸ்ட்ரி பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துச்சுன்னா, அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் செட்டிங் அலர்ட்ஸ் ஃபார் யுவர் பிசினஸ். அதே மாரி எத்தன பேர் உங்களோட காம்படிட்டர நீங்க வந்து டிஜிட்டலா அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ என்னோட காம்படிட்டர் இதெல்லாம் பண்றாங்க. அண்ட் நான் இதெல்லாம் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு எத்தன பேர் அனாலிசிஸ் பண்றீங்க? அப்படி இதுவரைக்கும் நீங்க அனாலிசிஸ் பண்ணல அப்படின்னா, தயவுசெய்து இந்த மாரி ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் போடுங்க. ஸோ உங்க காம்படிட்டர் 1, 2, 3, 4, 5 இது மாரி எத்தன காம்படிட்டர் வேணாலும் நீங்க எழுதிக்கோங்க. அவங்க என்னெல்லாம் பண்றாங்கங்கிற ஒரு கீ பாயிண்ட்ஸ நீங்க நோட் பண்ணுங்க. சரி உதாரணத்துக்கு Googleல இருக்காரு, Facebookல இருக்காரு, ஆட் குடுக்குறாரு. இந்த மாரி என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அது எல்லாமே நீங்க எழுதுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிசினஸ்க்கு தேவையான ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2லிருந்து 3 பாயிண்ட் கிடைச்சிரும். அத வந்து ஒரு டெட்லைன் போட்டு அது இம்ப்ளிமென்டேஷன் டேட் போட்டு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரிசல்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். திருப்பியும் ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாங்கிற ஒரு யுக்தியோடு ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா அ ஒரு 10 விஷயம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா 2 சக்சஸ் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி ஹை. அண்ட் 3வது உங்களோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல். நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இட் ஷுட் ஹேவ் அ கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்.
இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மூலமா உங்களோட லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸை நீங்க கவர் பண்ண முடியும். ஸோ ரீஜனலி யூ கேன் டார்கெட். எக்ஸாம்பிள் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஈரோட்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே, அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா உங்களோட பிசினஸ் இருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூல் தட் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. ஸோ இதுவரைக்கும் நீங்க கூகுள் மை பிசினஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா, தயவு செய்து கூகுள் மை பிசினஸ் போய் உங்களோட ப்ரொஃபைல பில்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து போய் விசிட் பண்ணி என்னதான் நடந்திருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி யூஸும் பண்ணிட்டு இருக்கேன், நல்லாவும் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் சி இதுல எந்த வகையில நான் ஆப்டிமைஸ் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்க. ஸோ இன்னைக்கு எப்படி ஆயிருக்குன்னா, ஒன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தோட ஃபோன்லயும் ஜியோ லொகேஷன் அப்படிங்கிறது எனேபிள் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கூகுள் உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டை கொடுக்குது. இட் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி ஏஐ ட்ரிவன். நீங்க எங்க இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட சர்ச் ரிசல்ட் வருது. நீங்களே வந்து நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. கொஸ்டின் அடுத்தது உங்களுக்கு தான். இந்த மாதிரி ஏன் பிசினஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்க மெஷர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இட் இஸ் குட். மெஷர் பண்ணலன்னா தயவுசெய்து மெஷர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் இங்க குடுத்துருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஈரோடுன்னு போடும்போது ஒரு ஒரு 3 லிஸ்ட் பார்க்குறீங்க. இது பேர் வந்து கூகுள் லோக்கல் பேக், ஸ்னாப் பேக் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்றாங்க. இதுல நான் வரேனா? இதுல வர்றது மூலமா எனக்கு பிசினஸ் கிடைக்குதா? வந்துச்சுன்னா இனி அடுத்த ரீஜன் நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது? இது மாரி பல வகையான டேட்டா நீங்க கூகுள் பை பிசினஸ் ப்ரொஃபைல் மூலமா நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இத நீங்க இட்ஸ் ஒரு வெப்சைட்ல நீங்க விசிட் பண்றீங்கன்னா business.google.com. அதே மாரி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்கு. ஐஃபோன் ஆப்பும் இருக்கு. போய் ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டா உங்க பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுவரைக்கும் பண்ணாதவங்க தயவு செய்து பண்ணுங்க. இதெல்லாம் ஜஸ்ட் என்னெல்லாம் நீங்க கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேனா? என்னோட பிசினஸ் இதெல்லாம் குடுத்துருக்கேனான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டூ இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ். அதே மாரி 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பிசினஸ்க்கு வெப்சைட். ஸோ ப்ரொஃபஷனலா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, வெப்சைட் அப்படிங்கிறது உங்களோட சொந்த வீடு. Googleல இருக்கிறது, Facebookல இருக்கிறது, LinkedInல இருக்கிறது, Twitterல இருக்கிறது, இது எல்லாமே இன்னொருத்தரோட வெப்சைட்டுங்க. அண்ட் வாடகை வீட்ல இருக்கீங்க. என்னைக்கு வேணாலும் உங்கள காலி செய்ய சொல்லலாம். திடீர்னு பேன் பண்ணலாம். ஆர் அ கன்சிடர் தட் நீங்க வந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் ஆர் 20,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க. Facebook வச்சிருக்கீங்க, WhatsApp வச்சிருக்கீங்க. இந்த மாரி பல 1000 கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கிற ஒரு ப்ரொஃபைல் திடீர்னு பேன் ஆச்சுன்னா, நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? ஸோ அதுக்கு தான் பேரலலா உங்களோட சொந்த வீடு, வெப்சைட் அப்படிங்கிற சொந்த வீடு. இதோட பிரசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு நீங்க நெறையா ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு. பெய்டு டூல்ஸ் இருக்கு. உங்களோட ப்ரொஃபஷனலிசம் நீங்க காட்டணும்னு நெனைக்கிறீங்க. ஆர் இன்னொரு பிசினஸ்க்கு நீங்க சொல்லணும்னு நெனைக்கிறீங்கன்னா, டெஃபினெட்லி வெப்சைட் இஸ் கோயிங் டூ ஹேவ் அ லாட் அண்ட் லாட் ஆஃப் பிரசன்ஸ் ஆன் யுவர் பிசினஸ். இது நீங்க லோக்கல்ல நீங்க மார்க்கெட் பண்றீங்கன்னா, லோக்கலா அத ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆர் ரீஜினல் தமிழ்நாடு ஆர் சவுத் இந்தியா இந்த மாரி டார்கெட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து ரீஜினலி இட் இட் ஹாஸ் டூ பி ஆப்டிமைஸ்ட். ஆர் பான் இண்டியா போறீங்கன்னா, பான் இண்டியா. இல்ல இன்டர்நேஷனலா எக்ஸ்போர்ட் சம்மந்தமான நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பண்றேன் அப்படின்னா, உங்களோட பிசினஸ் வெப்சைட் ஹாஸ் டூ பி ஆப்டிமைஸ்ட் வேர்ல்ட் வைட். ஸோ அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களோட வெப்சைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் வெப்சைட் கிரியேட் பண்ணாதவங்க, யூ கேன் ஜஸ்ட் ஆல்வேஸ் ட்ரை. இது இப்ப நான் ஜஸ்ட் ஏதாவது ஃப்ரீ டூல் சொல்லுங்க சார் அப்படின்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் sites.google.com. வேர்ல்ட்லயே நான் இதுவரைக்கும் பார்த்த வெப்சைட்லயே ரொம்ப ஈஸியான வெப்சைட் பில்டர் எங்க இருக்குன்னா, sites.google.com. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் இட் இஸ் நாட் ஒரு ப்ரொஃபஷனலி நீங்க நெறைய விஷயம் அதில இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இன்க்ளூட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் கெட் இன்டூ அ ப்ரொஃபஷனல் வெப்சைட் டிசைன். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். நாங்க பண்ண வெப்சைட் தான். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். எப்படி உங்களோட வெப்சைட் இருக்கலாம். சே வி வி ஆட் WhatsApp, கால் டூ ஆக்ஷன் கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டான இமெயில் குடுத்துருக்கோமா? கான்டாக்ட் குடுத்தா கரெக்ட்டா இமெயில் வந்து சேருதா? இதெல்லாம் தான் வந்து யுவர் வெப்சைட் ஹேஸ் டூ ஃபுல்ஃபில். அண்ட் 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் Facebook அண்ட் Instagram. Facebookல உங்களோட பிரசன்ஸ் எப்படி இருக்கு? நம்ம இதுவரைக்கும் வந்து சர்ச் மீடியா Google வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அண்ட் Facebook அண்ட் Instagram இஸ் தி லீடர் இன் தி சோசியல் மார்க்கெட் பிளேஸ். சோசியலா உங்களோட பிசினஸ் எப்படி இருக்கு? அதோட பிரசன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க B2C பண்றீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட பிசினஸ் Facebookல, Instagramல இருக்கணும். அப்படி இல்லன்னா மக்களுக்கு தெரியக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ B2C பண்றீங்க ஆர் ஈவன் B2B பண்றீங்க, ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸுக்கு பண்றீங்கன்னா, டெஃபினட்டா இஃப் யூ ஹேவ் அ ப்ரொஃபைல் இன் Facebook அண்ட் Instagram. ஒரு 30 வயசுக்கு கீழ இருக்கிற ஆடியன்ஸ நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா, டெஃபினட்டா Instagram அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியமான ஒன்றா இருக்கு. ஆர் B2B பண்றீங்கன்னா, யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் Facebook அண்ட் LinkedIn. அண்ட் Facebookல இதுவரைக்கும் ப்ரொஃபைல் மெயின்டெயின் பண்ணிருக்கீங்க உங்க பிசினஸ்க்கு அப்படின்னா, தயவுசெய்து அத வந்து பேஜுக்கா மாத்தி வச்சுக்கோங்க.
ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் பேஜ் அப்படின்னே ஆப்ஷன் இருக்குது. இது வரைக்கும் பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்ணாதவங்க போய் கிரியேட் பண்ணுங்கள். ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தவங்க யூ கேன் ஆல்வேஸ் ரீவிசிட் அண்ட் ஆப்டிமைஸ் இட். அண்ட் அதை வந்து எந்த அளவுக்கு இன்சைட்ஸ் இருக்குங்கிறது போய் நீங்கள் பார்த்து அது மென்மேலும் இன்க்ரீஸ் ப்ரொஃபைலோட விசிட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குமோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட், அதாவது நார்மல் அக்கௌண்ட்டுக்கும் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் இந்த ஸ்க்ரீன் காட்டுது. ஸோ இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் மெயினாக வந்து உங்களோட வெப்சைட் லிங்க் ஆர் பயோ லிங்க் ஆர் கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் பர்சனல் இதில் வந்து பர்சனல் இன்ஸ்டாகிராம் இன்க்ளூட் பண்ண முடியாது. அண்ட் 6வது ரொம்ப முக்கியமான விஷயம் பேமெண்ட் கேட்வே. உங்களோட பிஸ்னஸ்க்கு எத்தனை வகையான பேமெண்ட் கேட்வே செட் பண்ணி எவ்வளோ ஈஸியாக உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து பேமெண்ட் வாங்குறத ஈஸி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கூட ஆன்சர் தான் இந்த பேமெண்ட் கேட்வே. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி கூகுள் பே ஆர் ஆன்லைன் பேமெண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பேமெண்ட்டை ஸ்பீட் பண்ணியிருக்குங்கிறது தெரியும். அண்ட் அதையும் தாண்டி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா யூ ரெக்வயர் அ பேமெண்ட் கேட்வே. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் ஸ்டார்டிங் ஒரு 1.9%லேருந்து அண்ட் 2.5% வரைக்கும் they charge for the transaction. நீங்கள் இன்டர்நேஷனலாக போனீங்கன்னா பேபால் இஸ் சார்ஜிங் அரௌண்ட் 2.5 to 4% ஃபார் தி டிரான்சாக்ஷன். ஸோ உங்களோட பிஸ்னஸ் மாடல் எந்த மாதிரி இருக்கும், உங்களோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பே அவுட் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி யூ கேன் சைன் அப் ஃபார் அ எலிஜிபிள் பேமெண்ட் கேட்வே ஃபார் யுவர் பிஸ்னஸ். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி யூடியூப்பில் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். அண்ட் உங்களோட பிஸ்னஸ் யூடியூப்பில் இருக்கான்னு பாருங்கள், இல்லாட்டி ஒரு சின்ன வீடியோ. ஸோ இன்றைக்கி நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்களே ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோட குவாலிட்டி இது கம்மியாக இருக்குது ஆர் நல்லா பண்ணியிருந்தா யூ கெட் சம் அப்ரிஷியேஷன்ஸ், நிறைய விசிட்ஸும் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு தயவுசெய்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் வீடியோ ரெடி பண்ணி யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆப்ஷன் உங்களுக்காக இருக்குது. ஸோ தயவுசெய்து get your business into YouTube. So it is number one video search in the world, most engaged and அது தெரியும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம், தீரவே தீராது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் என்னோட பிஸ்னஸ் எப்படி தக்க வச்சுக்கிறது, இது எப்படி நான் வந்து என்னோட பிஸ்னஸுக்கு பயன்படுத்துகிற மாதிரி மாற்றுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து உங்களுக்காக விடுறேன். யூ கேன் ஸ்டார்ட் ஆன்சரிங் டுவர்ட்ஸ் இட் கொஸ்டின். அண்ட் இன்னைக்கு எத்தனை பேர் வாட்ஸ்அப் ஒரு பிஸ்னஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, வித் ஆட்டோ ரிப்ளை. வாட்ஸ்அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் நான் இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இட்ஸ் வெரி சிம்பிளுங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸில் தெர் இஸ் ஆட்டோமேட்டட் ரிப்ளை சொல்யூஷன்ஸ் இருக்குது, பட் இதில் வந்து அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இல்லை. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஆட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்ட் இதில் பர்சனல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த ஆட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ப்ரொஃபைல் அண்ட் ஸ்டேட்டஸ் இதோட முடிஞ்சிடும். லிமிடேஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் வாட்ஸ்அப் பர்சனல் ப்ரொஃபைல் அண்ட் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். அண்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மூலமாக உங்களோட ஃபேஸ்புக் பேஜை கனெக்ட் பண்ணி அண்ட் லோக்கலில் நீங்கள் வந்து கேட்டலாக் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அப்டேட் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் டிஜிட்டல் கேட்டலாக் எத்தனை பேர் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் கேட்டலாக் வச்சுருக்கீங்க? டிஜிட்டல் கேட்டலாக் சொன்னோம்னா அடுத்த செகண்ட் அமுச்சு விடுவீங்க. உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா எத்தனை பேர் அடுத்த செகண்டே அமுச்சு விடுவீங்க? அப்படின்னா இது வரைக்கும் கிரியேட் பண்ணலைன்னா தயவுசெய்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ slides.google.com, canva.com, trello.com, postomaval.com இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் போய் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை போட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்கள். அது 4 பேத்துக்கு அமுச்சு விட்டு பாருங்கள். தென் யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி பில்ட் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு லீவரேஜ் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ டிஜிட்டலி கிரியேட் யுவர் பிஸ்னஸ் கேட்டலாக். இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஜஸ்ட் கோ அண்ட் சி வேர் the ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே பண்ண முடியுங்கிறது பாருங்கள். அண்ட் ஃபைனலி அக்ரிகேட்டர் சைட்ஸ். ஸோ இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னா how many aggregators you have like say மேஜிக் பிரேக்ஸ் ஆர் இந்தியா ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி வந்து அக்ரிகேட்டர் சைட்ஸ் எத்தனையில் என்னோட பிஸ்னஸை ஸ்ப்ரெட் பண்ண முடியுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பாருங்கள். அது மூலமாக எப்படி நான் பிஸ்னஸ் எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இந்தியா மார்ட் ஆர் அலிபாபா ஆர் இது மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கோ ஃபார் ஃப்ரீ ஆப்ஷன் போய் என்ன இருக்குது அதோட லீவரேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தென் யூ கேன் ஆல்வேஸ் கெட் இன்டு ஒரு பெய்ட் ஆப்ஷன். இது உங்களோட நீங்கள் இருக்கிற கண்ட்ரிக்கும் நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கும் வயபிளாக இருந்தால் இட் இஸ் அட்வைஸ் டு ரெக்கமெண்ட் அண்ட் கோ ஃபார் அக்ரிகேட்டர் சைட்ஸ். அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி உலகமே பேசிகிட்டு இருக்கிற ChatGPT. இது வரைக்கும் ChatGPT பற்றி தெரியல அப்படின்னா இட் இஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃப் ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட்.
ஆட்டோமேட்டடா உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ், உங்களுக்கு தேவையான கன்டென்ட்ஸ், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெர்சன் உங்க முன்னாடி இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் ChatGPT. ஸோ ChatGPTல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. தென் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதோட ஃப்ளோ என்னங்கிறது தெரியும். நீங்க யூ கேன் பிரிப்பேர் நம்பர் ஆஃப் கன்டென்ட்ஸ் ஃபார் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 10 ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். அண்ட் நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்ன மாரி வி ஆர் வெரி க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் MSME அண்ட் இதெல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. பட் வெரி ஃபியூ எக்ஸிக்யூட்டட் அண்ட் வின் பண்ணவங்க நெறைய பேர் வந்து தே ஃபீல் வெரி ஹாப்பி தட் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது பத்தி இன்னும் டெப்த்தா நாங்க நெறைய செஷன்ஸ் எடுக்குறோம். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் ஃபார் இந்த டெப்த்தா எடுக்கக்கூடிய செஷன்ஸ்ல ஜாயின் பண்ணி மென்மேலும் உங்களோட பிசினஸை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். அண்ட் டிஜிட்டல் இன்னைக்குமே வந்து இட் இஸ் பிகமிங் மெயின் ஸ்ட்ரீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இட் இஸ் நவ் மெயின் ஸ்ட்ரீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இத்திரை நண்பர்கள் அனைவருக்கும் உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இன்னொரு தருணத்துல நம்ம எல்லாருமே நேரா சந்திக்க போறோம். அண்ட் அந்த நேரா சந்திக்கக்கூடிய தருணத்துக்காக ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ அண்ட் ஓவர் டு தி ஹோஸ்ட். தேங்க்யூ சார்.